வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 19 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். இப்போ நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் ஜாத்ரா மற்றும் ஃபாகுவா? பீகார். ரவுத் நாச்சா மற்றும் நவ்ராணி எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். குன்பிகீத் மற்றும் முசல்கேல் எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. குக்கா எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பைகாஸ், பாரியா, கட்காரி, முரியாஸ், கோர்கு, மவாசி, பர்தான் மற்றும் சஹாரியா. காமராஜர் 1976ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமநந்தா, ஞானலீலா, யோக சிந்தாமணி, வைஷ்ணவ மாதான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் திருத்தம் விகிதிசாரா பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலை தென்னாப்பிரிக்க நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 இருந்து 2012 வரைக்கும் சி ரங்கராஜன் தலைமையில நடந்துச்சு. பகுதி 9B கூட்டுறவு சங்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில சோட்டா நாக்பூர் மற்றும் வங்காளத்துல நடந்துச்சு. தாத்ரா மற்றும் நகர் ஹவேலில கொண்டாடக்கூடிய பண்டிகை ஹோலிகா தஹான். கேசவ் சந்திரசன் இந்தியன் மிரர் மற்றும் மாம்போதினின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் ஆத்ம நிர்பார் எண்ணெய் விதைகள் அபியான் 2024ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. புதிய திறன் மேம்பாட்டு திட்டம் 2024. MSMEகளுக்கான கடன் உத்தரவாத திட்டம் 2024. NPS வட்சலியா 2024. SCRB பவர் திட்டம் 2020. 2025 கோன்காகாஃப் தங்க கோப்பையை வென்ற நாடு எது? மெக்சிகோ. நாசா MS ஆராய்ச்சி மையம் தேசிய விண்வெளி சங்க தீர்வு போட்டியின் 8ஆம் வகுப்பு பிரிவில் எந்த பள்ளி முதல் பரிசு வென்றது? SRN மேத்தா, கர்நாடகா. யூரோவை அதன் அதிகாரப்பூர்வ நாணயமாக ஏற்றுக்கொண்ட 21வது நாடாக எந்த நாடு மாறியுள்ளது? பல்கேரியா. ADEE-GIE திட்டத்தை எந்த அமைச்சகம் தொடங்கியுள்ளது? மின் அமைச்சகம். இந்தியாவில் தற்போதைய பெண் தொழிலாளர் பங்களிப்பு விகிதம் என்ன? 27.8%. ஜாக்ரபில் நடந்த சூப்பர் யுனைடெட் ரேபிட் மற்றும் பிளிட்ஸ் 2025 ரேபிட் செஸ் பட்டத்தை வென்றவர் யார்? டி குகேஷ் வெஸ்லி அப்படிங்கிறவர் தோக்கடிச்சு இந்த பட்டத்தை ஜெயிச்சிருக்காரு. இந்தியாவின் 85வது கிராண்ட் மாஸ்டர் பி ஷியாம் நேகில். சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2024 தலைப்பு மற்றும் 6வது ஸ்டீஃபன் அவ்வியன் நினைவு செஸ் போட்டியா அரவிந்த் சிதம்பரம் ஜெயிச்சிருக்காரு. இனியன் பன்னீர்செல்வம் 9வது ஜோகர் சர்வதேச ஓபன் செஸ் போட்டியை ஜெயிச்சிருக்காங்க. பிரக்னந்தா யூசி செஸ் கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. 2020-2025 ஐந்தாம் ஆண்டிற்கான தேசிய பூங்காக்கள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளின் மேலாண்மை செயல்திறன் மதிப்பீட்டில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? கேரளா மாநிலம். மொத்தம் 76.22% மதிப்பெண்கள் பெற்று வெரி குட் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து வாங்கியிருக்காங்க. நகர்ப்புற நிர்வாக குறியீட்டுல கேரளா முதலிடத்தை பிடிச்சிருக்கு. பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீட்டுல அதிக எண்ணிக்கையிலான முன்னணி கிராம பஞ்சாயத்துகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் குஜராத். பெரிய மற்றும் நடுத்தர மாநிலங்களில் இந்திய நீதி அறிக்கையில கர்நாடகம் முதலிடம் பிடிச்சிருக்கு. மைக்ரோ உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களின் பிரதம மந்திரி முறைப்படுத்துதல் திட்டத்தில் செயல்படுத்துவதில் முதலிடம் பீகார் பிடிச்சிருக்கு. மேம்பட்ட பீராங்கி துப்பாக்கி அமைப்பை உருவாக்கிய அமைப்பு எது? DRDO. கிரேகாக் வான் ஏவுகணை அமைப்பை இங்கிலாந்து நாடு உருவாக்கியிருக்காங்க. DRDO அமைப்பு பிரம்மாஸ்திர ஏவுகணை உருவாக்கியிருக்காங்க. ஜெர்மனி மற்றும் ஸ்வீடன் நாடு சேர்ந்து டாரஸ் KEPD 350 ஏவுகணை உருவாக்கியிருக்காங்க. சப்சன் ஏவுகணை உக்ரைன் நாடு உருவாக்கியிருக்காங்க. ஈரான் நாடு காசிம் பாசிர் ஏவுகணை. துருக்கி சோங்கார் ட்ரோன். இஸ்ரேல் ஐஸ் பிரேக்கர் ஏவுகணை மற்றும் ஹரோப் ட்ரோன். சர்கோமா புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக எந்த மாதம் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஜூலை. ஜூன் 23 சர்வதேச ஒலிம்பிக் தினம், ஐக்கிய நாடுகள் பொது சேவை தினம். ஜூலை மாதத்தின் முதல் சனிக்கிழமை சர்வதேச கூட்டுறவு தினம். ஜூலை 2 உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம். ஜூலை 7 உலக சுவாகாலி மொழி தினம். ஜூன் 27 குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவன தினம். ஜூன் 30 உலக சிறுகோள் தினம். ஜூலை 6 உலக கிராமப்புற மேம்பாட்டு தினம். மாணவர் செயல்திறன் குறித்த தேசிய மற்றும் மாநில அளவிலான தரவுகளுக்கு திறந்த அணுகலை வழங்கும் போர்ட்டலின் பெயர் என்ன? பராக் ராஷ்டிரிய சர்வேக்ஷன் டிசமினேஷன்.
கார்ப்பரேட் பத்திரங்களுக்காக செபி பாண்ட் சென்ட்ரல் அப்படிங்கிற போர்ட்டல் தொடங்கியிருக்காங்க. தேர்தல் சேவைகளை நெறிப்படுத்த இந்திய தேர்தல் ஆணையம் இசிஐ நெட் டிஜிட்டல் தளத்தை உருவாக்கியிருக்காங்க. ஆயுஷ் நிவேதி சார்த்தி போர்ட்டல ஆயுஷ் அமைச்சகம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கிராமப்புற கிராமங்களை மேம்படுத்துவதற்காக எந்த மாநில அரசு முக்கிய மந்திரி பிருந்தாவன் கிராம யோஜனாவை அறிமுகப்படுத்தியது? மத்திய பிரதேசம். இந்தியாவின் 57வது புலிகள் காப்பகம் ரத்தபாணி. மத்திய பிரதேச மாநிலம் பார்த் யோஜனா திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் வெள்ளை புலி இனப்பெருக்க மையம் மத்திய பிரதேச மாநிலம் ஆரம்பிச்சிருக்காங்க. பி.ஆர். அம்பேத்கரின் பெயரிடப்பட்ட புதிய வனவிலங்கு சரணாலயத்தை அமைக்க போறாங்க மத்திய பிரதேசம். இந்தியாவின் முதல் QR அடிப்படையிலான டிஜிட்டல் வீட்டு முகவரி அமைப்பை தொடங்கியிருக்காங்க இந்தூர். புஞ்சையால ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய் வீட் லீஃப் ரஸ்ட், பிகிஷினியா ரிகாண்டிட்டால ஏற்படுது. பிரவுன் லீஃப் ஸ்பாட் ஆஃப் ரைஸ், பைபோலரிஸ் உரிசியே, கிரீனியர் இல்லைன்னா டவுனி மில்டி ஆஃப் பஜ்ரா, ஸ்கலராஸ்போரா கிராமிகோலாவில் ஏற்படுது. பவுடரி மில்டி ஆஃப் கிரேப், எரிசிபி நிகாட்டர். பொட்டேட்டோ வாட் டிசீஸ், பிளாக் ஸ்காப், பொட்டேட்டோ டியூமர், சின்கைட்ரிகம் எண்டோபைட்டிகம். ஸ்மெட் ஆஃப் பஜ்ரா, டோலியோஸ்போரியம் பெனிசில்லாரியே. Late blight of potato, Phytophthora investans. Early blight of potato, Alternaria salani. Grape and rest, Culitatricum falcatum.